இந்த பாட்டு தான் அப்பாவோட படிக்கிறவா அலங்காயில போய் அந்த உருண்டையா செய்து பாலுக்க போட்டு சாப்பிடுறாங்க. தருவோம் எல்லாருக்கும் தருவோம் சாப்பிடாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் ஜெயசீலி. இன்றைய தினம் வங்க நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு வெளியில் தான் நாங்கள் நிற்கிறோம். ஏன்னா இன்றைய தினம் நாங்கள் வெளியில் ஒன்றும் வெளுக்கிடையில். இன்றைய காலமே நான் அம்மாவுக்கு சொல்லியிருந்தேன், அம்மா இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் செஞ்சு தரத்தான் வேணுமெண்டு. அப்போ அம்மா கேட்டால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நான் சொல்லுவேன், வேறு என்னம்மா இந்த மாதம் வந்து அது இந்த சீசன் தானே, அப்போ நாங்கள் பழைய மாதிரி வெளுக்கிட்டாத்தான் சரி 3 பேர் மண்ட மாதிரின்னு சொல்ல, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை நாங்கள் எடுக்கிற மாதிரி அந்த காணிக்கவை எடுப்போம்ண்டு அம்மா சொல்லியிருந்தா. ஏன்னா அப்படி தானே. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவன் ஒரு காணிக்கு ஒரு 10 பெணம் மாதிரி தான் பெறும். அப்போ ஒரே ஒரு அம்மா தான் இருக்கிறா. அவன் பிள்ளைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் இட்டு தான் இருக்கணும். உண்மையாக பார்க்குறீங்க ஒன்றுமே நினைக்காதீங்க. அப்போ என்ன செஞ்சு விட்டா அவள் அம்மா என்ன செஞ்சு விட்டோன்னு சொன்னால் நைஸாக எண்டே போய் அந்த அம்மா வந்து மதியத்துக்கு போகிற நல்ல நித்திர கொண்டுட்டா ஒரு 10 அப்படியே வரும். அப்போ அம்மாவும் போய் நைஸாக போய் 2 பெனங்காய் போய் எடுத்து கொண்டு வந்துட்டோம். அதுக்கு காட்டுங்க அப்படி சொன்ன மாதிரிக்கு. அப்போ அதில் வந்து ஒன்று உள்ளுக்கை இருக்குது, ஒன்றை வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறக்காண்டி இல்லை 2 வந்து இன்றைக்கே நாங்கள் சுட்டு காட்டலாம். ஆனால் ஒன்றுமே செய்யலை. அப்படி ஒரு 9 மணிக்கு மேலேன்னு சொன்னாலும் ஆகும் 2 சுட்டு காட்டலாம். ஓ அப்போ அதாவது வந்து நாங்கள் இந்த பனங்காயை வந்து உண்மையில் வந்து எனக்குன்னு ரொம்ப விருப்பம். பார்க்குற உறவுகள் எல்லாருக்குமே வந்து பனங்காய பணியாரம்னு சொன்னால் ரொம்ப உங்களுக்கும் ஒரு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குமே. எனக்குமே நல்ல ஒரு விருப்பமானது. உண்மையில இதில் ஒரு விற்கணும் இல்லை தானே, மற்றது நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு உடம்புக்கும் எல்லாம் ஓகே தானே. எனக்கு கேட்போம் அப்படி எந்த மாதிரிக்கு எது இந்த பனங்காய் பற்றி உங்களுக்கு எதுவும் அனுபவங்கள் இருக்குதா? எப்படி உங்களை தான் எப்படி நல்லமே அவ பெருசாக கதைக்க மாட்டா. என்னென்னு சொன்னால் மௌன விதலை இன்றைக்கு வந்து சனிக்கிழமை இல்லோ. அப்போ இன்றைய கொஞ்சம் கதை வச்சு கொஞ்சம் குறைக்க சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து கதை வச்சு கொஞ்சம் குறைவு. அப்போ பரவாயில்லை. என்ன மாதிரி கொஞ்சம் டைமும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக 5 மணி ஆகிவிட்டது. அப்போ நாங்கள் எல்லாமே உள்ளே போய் தான் இதுக்கேற்ற ஏற்பாடுகளை வந்து நாங்கள் செய்யணும். அப்போ வேறு எதுவும் நம்ம சொல்ல போகிறீங்களா எங்கள்கிட்ட உறவுகளுக்கு பனங்காய் பணியாரம் சொல்கிறது அப்படியானதான் சொல்ல. உண்மையில அந்த வீடியோவுக்கு வந்தால் உடனேயுமே உப்பு ஓரளவு பரவாயில்ல படகு ரூபன் கொஞ்சம் கதைக்குது போல கிடக்கு. கொஞ்சம் ஒரு யோசனை தங்களை மறந்த ஒரு யோசனை. அந்த வீடியோ வந்து கட் பண்ணினா அவன் கலகலப்ப பார்க்கணும் என்னதுக்காண்டி. அது ஒரு சொல்கிறேன் பாருங்க விளையாட்டு. சரி அப்போ ஓகே பரவாயில்ல. நாங்கள் அப்போ வீடியோக்குள்ளே போய் என்ன மாதிரி பனங்காய் பணியாரங்களை சுட்டு இல்லாட்டா கொஞ்சம் கணக்கான பருவத்தில் வருமோ இல்லைன்னு சொன்னால் களி கூடுதோ குறையுதோ இல்லாட்டா ஒருத்தர் பாயில் வைக்கல அளவுக்கு தான் ரொட்டியாம எடுக்கலாம். அப்போ நேற்று தினம் சில சம்பவம் நடந்திருக்கும் போல அங்கே அப்படி பனங்காய் புட்டை வச்சு தந்துடுவேன். சாப்பிட்றோம் பனங்காய் புட்டும் சாப்பிடலாம். ஐயோ என்ன விடுங்க ப்ளீஸ். அப்போ எங்கன்னு சேனலுக்காரன் பெஸ்ட் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்கோ என்ன மாதிரி என்றதை வந்து முழுமையாக பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் வாங்க. சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்மா? பனங்காய் பணியாரம் அப்புறம் மறுபடியுமா? சரி அப்போ தேவையான பொருட்களை தான் இப்போ பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் நார்மலாக வீடியோ பதிவுக்காண்டி ஒரு கொஞ்சமாக தான் செய்ய வந்திருக்கிறோம். அதனால் 1/4 கிலோ கோதம்பமாக தான் எடுத்து வச்சிருக்கோம். சேர்த்து போடுறத நாங்கள் இது பச்சையாக தான் போட போகிறோம். சீனி எண்ணெய் இதுதான் பனம் பனங்காய் பணியாரம் எப்படி செய்ய வேண்டாம் பார்க்க போகிறோம். இப்போ வாங்கோ அம்மு எல்லாம் செய்யுங்கோ. சரி அப்போ நான் இதில் நிற்கிற பார்க்க போய் எங்கண்ட அத்தனை மகன் சின்னப்படியும் தான் வீடியோ எடுக்கிறான். கொஞ்சம் தெரியும் தான் கொஞ்சம் ஆட்டி எடுத்தவங்க பார்க்குறவங்களுக்கு ஒரு மாறி இருக்கும். அப்போ நானே போய் வீடியோவில் போய் எடுக்கிறேன். சரி பனங்காய் பணியாரம் சொல்கிறது எப்படின்றதை பார்ப்போமே. சட்டியான உஷாராக தான் நம்ம நிற்கிதான். பனங்காய் பணியாரம் செய்ய எனக்கு விருப்பம். வாவ் கை கழுவினீங்களே? தண்ணி வச்சு தானே கழுவுறேன். உங்களோட சொன்ன வழியாக கஷ்டமா இருக்கு பிக்கிறது எனக்கு. வந்துட்ட பாருங்க
டோரு பனங்க அப்படிங்க அரமினத்து ஒரு 3 கொட்டேன் நாங்கள் இதில் அதில் நாங்கள் கொண்டு அடுப்போம். ஆனால் ஒரு வாசனை தான் கிடைக்கும். நல்ல வாசம். சுட்டும் சாப்பிடலாம். சில பேர் சுட்டு இந்த பெனங்களி சூப்பி சாப்பிடுவேன். பெனங்காளிக்கு இந்த பெனங்காயை அப்படியே முழுசா சுட்டுட்டு பேருந்து இந்த தோலை உரிச்சுட்டு அந்த சாப்பிட்றவ நல்லா இருக்கும். நல்ல டேஸ்டா இருக்கு. நாங்கள் முந்தி சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்ருக்கீங்க, நான் தான் சொல்றீங்க. அத்தை சொல்லி தந்தவா நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் அதே போல இந்த பெனங்காளியில வந்து புட்டும் அவிக்கலாம். புட்டோ? ஓ, பெனங்காய் புட்டுன்னு சொல்லி நாங்கள் அதுவும் அவிச்சு முதல் பதிவு செய்தோம். நாங்கள் பெனங்காய் புட்டு சாப்பிட்ருக்குறோமே. ஆனால் அதுக்கு நல்லா இருக்கு. அதுவும் நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். சரி, ஒன்று பிச்சாச்சு. நீங்கள் பாருங்க. அடுத்தது இன்னொன்று நாங்கள் நிறைய சுட்டுருக்கலாம். நிறைய மாவில் எடுத்து உண்மைக்குமே நேரம் ஆயிட்டுது. வீடியோவில் நேரம் சென்றுடும். அதனால் நோமெல்லாம் ஒரு கொஞ்சமாக சுடப்போம். தோல் உட்டிக்க சரியான கஷ்டமாக இருக்கு. நான் உரிச்சிடுவேன் தெரியாது. கையில் வழியா அம்மு எல்லாமே செய்கிறேன். கை உழையும் இல்லை. சரி, அதால தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். பார்த்து கொண்டு இருங்க. எனக்கு உரிக்க தெரியும். நான் சுடுவேன் இல்லை. ஓ, நான் சொல்றதுக்கு வருவேன். நீங்கள் எல்லாம் பிணைஞ்சு தந்தீங்கன்னா சரி. எப்படி ஈஸியான வேலையை மட்டும் நான் என்ன செய்ய சொல்லி போட்டு கஷ்டமானதை நீங்கள் செய்கிறீங்கல்ல. ஆனால் நல்லா இருக்குதுன்னு. ஓ, டக்காண்டு இதை வடிவா அவ்வளவு தோலை முறிச்சுட்டு நாங்கள் நல்ல வடிவா கழுவி பெனங்களி எடுக்கணுமே. நாங்கள் அந்த களி தான் நாங்கள் காய்ச்சி பிணையோணும். அதெல்லாம் இருக்குன்னு விஷயமே. சரி, என்ன நாங்கள் தண்ணி ஊற்றி பிணைவாமே இதுக்கு வையுங்க. இது ஓகே, தண்ணி ஊற்றுங்கள். பாருங்க, நான் என்ன இதன்று பாருங்கோ. களி வேற போது அப்படியே நல்ல வெள்ளை கலர்ல வரும், மஞ்சள் கலர்ல வரும். நல்ல களி இல்லை, களி கொஞ்சம் தடிப்பா இருந்தா டக்காண்டு செய்துடலாம். கொஞ்சமா தானே, அதுக்காண்டி தான் நான் கொஞ்சமா விட்டேனே. விளங்கிட்டு ஆக பெனங்களி கூடினாலும் தேவையில்லை தான். அணியாம போறான். இந்த 2 கொட்டையுமே காணும். இஞ்சி பாருங்க, இவ்வளோ களி வந்துட்டேன்னு பார்த்தீங்களா ஒன்றிலேயே. அப்போ இது அதால இது தேவையில்லை. இந்த 2லேயுமே செய்வான். என்ன மாதிரி கொஞ்சம் தண்ணி விடுவான். சரி, இப்படி வடிவா பிணைஞ்சு பிணைங்கோவன். நான் அடுப்பங்கால மூட்டட்டுமே. இந்த பெனங்களி சூடாக இல்லை வேணும். ஆனால் நல்லா இருக்கு இப்படி செய்ய செய்ய. அது என்னன்னு சொல்ற, அந்த உடுப்பு தான் இப்போ மசிச்சு மசிச்சு உடுப்புன்னு சொல்லத்தான் நினைவிருக்கு. முந்தைய ஒரு நேரம் சோப்புகள் விலை இல்லாமல் அந்த நேரம் நாங்கள் சின்னனுக்குள்ள இந்த பெனங்களியிலேயே உடுப்பு துவைச்சவையா. ஓ, ஊற வச்சு உடுப்பு துவைச்சவையா. அப்படி வெள்ளையா வந்தது. அப்ப 2 பெனங்காய் எடுத்தா சரி, முழு உடுப்பேன் துவைக்கலாம் போட. உண்மையா அப்படியே முந்தைய ஒரு காலம் இந்த சோப்பு இல்லாமல் தட்டுப்பாடா வந்த இருந்தது. உங்களுக்கு தெரியாதான், நானே சின்னேன். அப்படியே உங்களுக்கு தெரியும். ஆனா செஞ்சு பார்க்கலாம். அப்ப மிச்சம் தான் நிறைய காசு பெனங்காய் எடுத்து வச்சு மாடும் வந்து உடுப்பை சாப்பிட்டுடும். காலம் உடனே பார்க்க மாடெல்லாம் உடுப்போட கொண்டு வரணும். மதில் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாசத்துக்கு உடுப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு போடும். நல்லாதான் இருக்கும். சரி, இப்படியே பெனங்களி எடுத்தாச்சு. நாங்கள் அடுப்பை மூட்டிட்டு பார்ப்போம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா பெனங்களி நல்ல வடிவாக கறந்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பும் மூட்டிட்டோம். இனிமே நாங்கள் பெனங்களி காய்ச்சோணும் அடுப்பில் வடிவா. ஆனால் கூடிட்டுங்க, இவ்வளவு காய்ச்ச தேவையில்லை. அரைவாசி காணும். சட்டி சூடாயிட்டுங்க. இவ்வளோ களியும் காணும் போல இருக்குங்க. ஏன்னா 1/4 கிலோ தானே. உங்க கையால் தானுங்க இப்படியோ. ஏன் இந்த வடியால வடிக்கிறேன்னா இந்த பெனங்காயில தும்பு இருக்கும். அந்த தும்பு வராதபடி தான் வடியால வடிக்கும். இங்க பாருங்க, தும்பு நிறைய தும்பு வரும். பாருங்க கொஞ்சம் இங்க பாருங்க, இவ்வளவு தும்பு இருந்திருக்கும். இவ்வளவு இப்ப 2 அடி என்ன செஞ்சு எங்களுக்கு இவ்வளவு பெனங்களையும் காணும். அதால இது வேண்டாம், நிறைய புளிஞ்சிட்டோம், என்ன கலந்துட்டோம். நாங்க என்ன கிண்டட்டோம். ஓ, நல்ல வடிவா காய்ச்சுவோம். முதல் காய்ச்சுவோம் போடு.
இத பார்க்க அந்த நெய் மாதிரி இருக்கு என்னத்த நல்ல வாசம் என்னங்க வாசம் வரல நெய்க்கு பதிலா பனங்களை ஊத்தலாமா ஓமோ ஆனா உண்மையாவே இது நல்லா பொங்கி வேறவும் ஆகும் நல்லா இருக்கு இது நல்லா என்ன காய்ச்சினாத்தான் நல்லா பஞ்சு அம்மா என்னங்களை செய்கிறா இருக்கிற பனங்காளியை வடிக்கிறேன் வடிகட்டியால் வடிச்சு எடுத்தா இதில் எங்கோ ஒரு நாளைக்கு நாங்கள் அந்த ஆலங்காய் களி ரெண்டு வினியல்லோ அதே மாதிரி கோதம்ப மாவிலையும் பனங்களியையும் விட்டு அந்த ஆலங்காய் மாதிரி சின்ன சின்ன உருட்டி போட்டு நாங்கள் அந்த ஆலங்காய் பால் புட்டு மாதிரியும் செய்து காட்டலாம் ஒரு நாளைக்கு அதையும் பதிவு செய்கிறோம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி எல்லாமே காசியாச்சு காய்ச்சியாச்சு நல்ல ஹீட்டாகமாச்சுது இன்னும் அடுத்த கட்டமாக என்ன செய்யணும் அம்மா நாங்கள் இதை நல்ல வடிவாக கொதிச்சு வந்துட்டு தானே நல்ல கலர் தெரியுமா மஞ்சள் கலர் பார்க்க குடியுங்கோ ஆசையாக தான் கிடக்கு தெரியுமா கூழ் மாதிரி நினைச்சு குடியுங்க குடிச்சு போட்டு நான் என்ன உடம்புக்கு சிக்கலாக இருக்கும் மூத்த பூசணிங்களை வெள்ளையாரி முதல்ல நீங்கள் பூசுங்க முதல்ல எங்களுக்கு இருக்கிற அழகு முதலாவது மாவை இதுக்கு போடுவோம் மாவை இதுக்குள் போடவும் சீனியையும் போட்டு சேருங்க சீனி இதுக்குள்ள போடவும் தேவையான அளவு சீனி கொஞ்சம் பழுதாக்குறே இல்லை அப்புறம் ஒரே இனிப்பாக தான் இருக்கும் அதை நன்றாக கலக்கவும் இல்ல நன்றாக சேர்க்கவும் நன்றாக சேர்க்கவும் அதுக்கு பிறகு இந்த காய்ச்சினதை படிக்கவும் பானி கீழே இல்லாமல் அப்படியே பிடிக்கவும் நான் பிடிக்கிறேன் சூடோட உள்ளக்க விட்ட போகவும் இப்படியே இந்த காய்ச்சியாச்சு நாங்கள் இதுக்கு இப்போ படி புட்ட கையால எல்லாம் தூக்கி வேலை செய்யறாண்டேக்க இவ்வளவு ஒரு திறமசாலி அம்மா அதுவும் இந்த ஏழாவது கை தான் தூக்குறேன் மெட்ட கை வளம் இல்லை என்ற முகத்தில் வச்சுடுங்க சட்டியை தூக்கி கீழே போட போறீங்க அப்படி வைங்க சரி அதன் பிறகு இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றவும் கொஞ்சம் கொஞ்சமாக எரிக்கவும் சும்மா ஏன் இருக்கிறீங்க இதை நூற்றி போட தேவையில்லையா இதெல்லாம் எங்க நாங்கள் பனங்காய் பண்ணி அனுப்பிச்சுடுவோம் சரியா இதுக்கு என்ன அதுக்கு காணாதோட இல்லை இல்லை காணும் அவசரப்படாங்க வெல்லம் வெல்லமாக நன்றாக கரை சேர்க்கவும் எனக்கும் தேவையானது இருக்குதானே காலி பயப்படாது காணும் அளவு தெரியாம எதுவும் செய்ய மாட்டோம் என்ன கலரை காணலே அளவா தான் எதுவும் செய்வோம் இப்ப பாரு கலர் இருக்கா பொறிக்காங்க வரும் பொறிக்காங்க மீனை பொறிக்க பொறிக்க சுடேக்க அதையும் விடவும் மற்ற அப்படியே ஊத்துங்கள் சரி கணக்கா வந்துரு பாத்தீங்களோ இப்படியே கை சுடாம இப்ப சேர்க்கும் கைகள் படாமல் சரி இப்படியே நாங்க சேர்த்துட்டு நாங்களே அந்த சட்டியை கொண்டு வந்து அடுப்புல வைக்க சுடேக்க பார்ப்போம் இப்ப சேர்த்தாச்சு என்ன சுடும் நாங்க கையில எடுக்க சரி இப்போ ஓகே பாத்தீங்கன்னா நல்ல மாதிரி எல்லாம் சட்டியெல்லாம் கொண்டு அம்மா எல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி கொண்டு வந்துட்டு இப்போ அடுத்த கட்டமாக எண்ணெய் விட போறோம் எண்ணெய் விட்டுட்டு தான் நாங்கள் சுட போறோம் என்ன எண்ணெய் ஃபுல்லாக விடவாமா அப்படியே விடுங்க எண்ணெய் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் சட்டி கொஞ்சம் சூடாயிட்டா எண்ணெய் வர விஷயம் இல்லை சட்டி அப்படி ஹீட் ஆயிடுது ஹீட் ஆயிட்டியா ரைட் கொஞ்சம் எண்ணெய் கொதிக்கட்டும் பாருங்க என்ன மாதிரி குழாச்சி வச்சிருக்கோம் என்ன பாருங்க இப்படிதான் இருக்கும் இங்க இப்படி தொட்டா அப்படியே ஊத்து போடுவாங்க தொட்டால் பூ மலரும் தொடாம நான் மலர்ந்தேன் பாட்டு படிக்கிறேன் தெரியும் இந்த பாட்டு தான் அப்பாவோட இதை படிக்கிறவா காதல் வருவதில்லை படிக்கிற பாட்டு நம்ம தாய்மோட எங்களை கலைக்க தெரியாது என்ன அதுக்கு அவசரப்பட்ட நீங்க அம்மா உங்களுக்கு பசி இருக்க மாட்டீங்கன்னா உங்களோட இருக்கணும் சொல்லி போட்டேன் என்ன கொதிக்க இல்ல உங்களோட சின்ன விரல் மேலே கிடக்கு கொஞ்சம் கொஞ்சம் சூடாட்டும் கொஞ்சம் அவசரப்படாங்க தருவோம் எல்லாருக்கும் தருவோம் அவசரப்படாங்க உண்மையா இதே ஒரு சடுப்பண்ட இவ்வளவு தூரம் போய்க்க வேண்டிய இருக்கிற விட்டது பறக்கிற ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி போடுறேன் அம்மாக்கோ என்ன அடுப்புன்னு கேளுங்க கேஸுக்கு வேணுமா கேஸ் அடுப்பு தானே கேஸ் அடுப்பு வாக்கு சொல்ல தெரியா கேஸ் அடுப்பு சரி என்ன அந்த
பனங்காய் பணியாரங்கள் வந்து உண்மை எனக்கு ரொம்ப விருப்பம் தெரியுமோ. பனங்காய் பணியாரத்துல எவ்வளவு பொருட்கள் செய்யலாம்னு சொல்லணும். நீங்க வெள்ளன சொல்ல விட்ட நீங்க என்ன நான் சொல்லட்டா? பினாட்டு செய்யல. நான் சொல்லட்டும். பனங்கட்டி செய்யலாம். மற்றது வந்து வேற என்ன செய்யலாம்? பனங்கட்டி என்னத்துல செய்யற? பனங்கட்டி செய்யலாம் தானே அம்மா. என்னதுல? அது கருப்பணி. கருப்பணி செய்யலாம். எப்படி வந்தான் சொன்னோம். வந்தான் சொன்னோம். எங்கிட்ட கவராமன் தான் சொன்னோம். பனங்காயில செய்யறது பினாட்டு. பனங்கிழங்கு எடுக்கலாம். பனங்கிழங்கு. நான் இப்ப பனங்கிழங்கு எடுக்கலாமோ? சரி நீங்க ஒன்று சொல்லுங்க அம்மாக்கா. பினாட்டு செய்யலாம். ஒன்றோ. ரெண்டாவது பனங்காய் பனியாரம் சுடலாம். இது வேணும் இந்த கொண்டு தட்டுதல்லோ இல்ல பனங்காய் பனியாரம் சுடலாம். பனங்காய் புட்டு செய்யலாம். ஆலங்காய் களி கொழுக்கட்டை மாதிரி அது செய்யலாம். ஆலங்காயில அந்த உருண்டையா செய்து பாலுக்க போட்டு சாப்பிடுறது. அடுத்து போய் தானுங்க பால் போட்டு சரி சுட்டு சொல்லிக்கொண்டே போறா. ஒன்று சொல்ல பரவாயில்ல. நிறைய சுடலாம் தானே. ஓ அம்மன் வெட்டிவே பாரு அந்த வடை வந்து பெருசா கிட்ட வாங்க கொண்டு காட்டுங்க. அம்மா ஸ்டைலா போடுதுன்றதை காட்டுங்க. எடுக்க வேண்டாம் பெரு முடியாது கிடக்கா. சும்மா ஊதி கொண்டு வர்ற வடிவத்தை இருங்க. ஆமா நான் கொண்டாங்க நான் சரி பொருங்க பாத்துங்க என்ன மாதிரி பொங்கி கொண்டு வருது. இங்க செல்லணும் நம்மள மாதிரி இருக்குல்ல இது. அது மற்றது என்ன போல இது செந்திர மாதிரி கிடக்கு. இது அம்மாவோட. அதுக்குங்க சொக்க காணியில் அம்மு இதுல பல்லு எல்லாம் காணியில் இந்த பல்லையும் காணியில். ஐயோ காணும் சரி ஓகே திருப்புங்கள். திருப்பவா இதுல இருந்து திருவுங்க. என்னடா அப்பா சுள்ளாடுறது கிடந்து. அப்படியா சுள்ளாடுறது கிடந்து பனங்காய் பனியார் அமர்த்த அவளுக்கு பிறட்டும். ரைட் அதெல்லாம் ஐட்லாம் சரி. இது என்ன இது மாதிரி கிடக்கு என்ன நல்ல வடி மாதிரி கிடக்கு. ஆனா இப்ப இண்டைய சொல்றோம்டா இண்டைய வச்சுட்டு நாளை காலமா சாப்பிட்டதுனா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். அந்த எண்ணெயும் அந்த இழுத்து கொடுத்துடும் நல்லா சாப்பிட உடம்பு மட்டும் எண்ணெயா நல்லா உடனே சுட சாப்பிட்டா அந்த எண்ணெய் சக்கி இருக்குமா எண்ணெய் போடலாம் போட வேண்டாம் நல்ல வடிவே இருக்குது. இப்படித்தான் நான் அன்றைக்கு சுடாம இருந்துச்சு. இப்ப இந்த யாரோ இன்னும் நான் ஒரு பட்டுட்டேன் பெனங்க பார்த்து அடுத்த நாள் களிமா அப்படி இல்ல ஆளுக்கு வந்து சுட தெரியாது. அது அப்ப எல்லாம் சுட்டு பாத்துக்க எல்லாம் பிழைச்சு போட்டு சாப்பிட்டு பாடுது. நான் முதல் நாள் நல்லா இல்ல சுட்டு. ஆமா அடுத்த நாள் அம்மா உங்களுக்கு தான் கதைப்பா என்ன மருமகளை விட்டு கொடுத்து கதைக்கிறது. இங்க பாருங்க நான் சுட்டதை இங்க பாருங்க. முதல்ல ஓடி போய் உள்ளுக்க பேப்பர் எடுத்துடணும். சுட எடுத்து போட அப்பதான் இந்த எண்ணெய் தன்மையில இந்த பேப்பர் ஓடியா தசி அடுத்து கொண்டு வாங்க தலைக்கொண்டு. நீங்க கதைக்க தசியா போயிட்டா எடுக்க ஒரு ஆளை வச்சிருக்கிறோமே. ஐயோ கொஞ்சம் பேர்ட். சரி அப்ப அடுத்த கட்டமாக திருப்பி இதெல்லாம் பேகினோடனே அடுத்த கட்டமாக போடைக்க பார்ப்போம். சரி பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக மறுபடியும் அம்மா சொல்றதுக்காக ரெடி ஆகிட்டேன்னு போடுங்க. ஓ அந்த டிசைனாக தான் புரிஞ்சு வருதுண்ணே. என்ன மாதிரி பெருசா கண்டு வேறுங்க உண்டா அம்மா கொண்டு பேப்பர் மாதிரி இன்னும் 5 சார் அப்படியே டோம்பலாக அம்முண்ட ஸ்டைல பாருங்க. அம்மா காட்டுங்க எடுங்க. ஓ என்ன வடிவா வந்துட்டு பொங்கி கொண்டு வந்துட்டு அப்பளம் போல இருக்கு. ஆனா என்ன உடனேயுமே இதண்டாங்க கொஞ்சம் சூடு ஆகட்டும் கொஞ்சம் இதாக விரட்டு. இல்லை இங்கே பாருங்க இந்த இது நல்லா உடனே முதல் கட்டு போட்டது போல எடுத்து இப்படி திருப்பி விட்டானே இல்லை இங்கே சும்மா போல பொங்கி வந்துருக்கு. ரைட் உண்மைக்குமே பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. நான் பிளேண்டி ஓட்டு வந்துட்டேன். இல்லை இப்போ பிளேண்டி போட வேண்டாம். நீங்கள் நைஸாக தப்பிச்சு போகிற பிளான் அம்மா ஓ கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்து அம்மா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி போட்டு போங்க. பார்த்தீங்களா நான் நல்லது தானே சொன்னேன். பிளேண்டியை நான் கொண்டு வர நீங்கள் சூட கணக்காக இல்லை நாங்கள் இப்போ என்ன செய்ய போகண்டா சரியான மாதிரி இது எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் பிளேண்டியை போட்டு வாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பிளேண்டி குடிக்க கொண்டு சாப்பிடுவேன். இங்க பாருங்க திருப்பி வடிவா மஞ்சள் கலர்ல இருக்குன்னு வந்திருக்கா பாருங்க முட்டை கரு மாதிரி இருக்குது. அவ தான் வந்து சொல்றத வந்து அப்படியே ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டே இருக்கணும். என்ன இதாவளோ வடிவா வருதே. சரி எடுங்க
இல்லை கொஞ்சம் சூடாக இல்லை இல்லை அது வந்து கருப்பாக இதுதான் கணக்காக இருக்கும். மற்றது வந்து இப்போ பனங்காய் பனியாரத்தை பொறுத்த அளவில் அடுத்த நாள் வந்து சாப்பிட்றாங்க கொஞ்சம் டேஸ்ட் என்னென்னா அந்த எண்ணெய்க்கு ஒரு சின்ன ஒரு மற்ற கயத்தன்மையும் கூட நான் காட்டுறேன் தன்மை உண்டு வேறு மேனே. ஆனால் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல பிள்ளைங்களோட சாப்பிடல சாப்பாடு விஷயத்துல எல்லாமே நான் தெரியும். நான் பெருசாக சாப்பிட மாட்டேன் அதான் சொல்ல வரையல் எல்லாமே கற்றுக்கொண்டு இருக்குது சொல்லிடாவா விஷயத்துல சொல்லல அதான். சரி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக எடுத்துட்டோம் அங்கே கொஞ்சம் இருக்கேன்னு அதே மாதிரி நார்மலாக போட போறீங்களே நான் போடுறேன். அப்போ இதே போல் எல்லாத்தையும் நாங்கள் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு பாப்போம் எப்படி என்ற மாதிரியே நம்ம பிளேண்டியை மாற்றிட்டு பார்ப்போம். வா பிளேண்டியோட நிற்கிறாங்க உள்ளக்கு ஏதாவது விஷயம் இருக்கு போறாங்க. சரி நீங்கள் போயிட்டு வாங்க வா. இதெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக சுட்டு எடுத்துட்டு அம்மா பிளேண்டி எல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படின்ற மாதிரி நார்மலாக பார்ப்போம். சரி பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி எல்லாமே சுட்டு முடிஞ்சு பனங்காய் பனியாரத்தை வந்து நல்ல மாதிரி எல்லாம் சுட்டு முடிஞ்சுது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு மாதிரி இந்தா பாருங்க சரியா. அப்போ நார்மலாக அம்மா வந்து பிளேண்டிக்கும் அவசரப்படணும் தானே ஆறு போச்சோவும் தெரியல பாப்போம். சாதா சுடுவுதா பாருங்க பிரிய மாட்டோம் அதுக்காக தான் பாரு பிஞ்சு போடும். ஆனால் இதை வந்து சரியான உண்மையங்கோ இந்த கதை சொல்லட்டும் உங்களுக்கு என்ன இந்த பாட்டுல இருக்கு பனியாரம் சுட்டு தரவா ஏன் மச்சானே பனியாரம் சுட்டு தரவா சுட்டும் போச்சு சுட்டும் போச்சு அதுக்கு. ஆனா அந்த பாட்டு இருக்கு நல்ல பனியாரம் சுட்டு தர வேண்டாம். ஆனால் இதை வந்து நீங்கள் நாளை தான் சாப்பிடணும் அப்போ தான் அந்த எண்ணெய் தன்மை மேலே விடுபட்டு கொஞ்சம் சாப்பிட நல்லா இருக்க நினைக்கிறேன். இந்த பேப்பர்லயே இப்படி மடிக்க பாருங்க எவ்வளோ வெண்ணையா காட்டுதானு அதெல்லாம் விட்டாட்டா சாப்பிடக்கூடாதா சுடு அப்படி சுட்டு விடுது அவசரப்பட்டு பனங்காய் காசு விட்டா எனக்கு இப்போ பிளேண்ட் நல்லா இருக்கு சென்று சாப்பிட நல்லா இருக்கு. நேரம் வேற லெவல் பின்ன பொழுது இந்த இப்படியே போச்சு அந்த மாதிரி இன்னும் செய்யுற எந்த மாதிரி அந்த மாதிரி இங்கே இதில் அடுத்தது பாருங்க இது அம்மு பழகினவா கறி வச்சு அப்பு 1 லிட்டர் என்னடா கப்பா இது அம்முவேன் அந்த வடிவேல ஒரு படத்துல வடையை சுத்தி தலையில வைப்பார் அதே மாதிரி வையுங்க தலையில ஒரு வடை அரிஞ்சா போட்டு பேப்பர்ல சுத்தி போட எரிஞ்சிட்டு வேற எல்லாம் சுட சுட சாப்பிடலாம் அது என்ன உண்மையில வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கும் சந்தர்ப்பங்கள் இப்படி பனங்காயில் எடுத்துக்கொண்டு வந்து சுட்டு சாப்பிட்டா உண்மையில் வேறு லெவலுக்கு இருக்கும். முடிஞ்ச அளவு உங்களுக்கு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைச்சா மறக்காமல் பனங்காயை எடுத்து செஞ்சு பாருங்க. உண்மையில வேற லெவலில் இருக்குமே. இல்லாட்டி எங்களை கிட்ட வாங்கினா நாங்களே சுட்டு தருவோம். கேட்டு நாங்கள் இந்த சுட்டு அனுப்பி விடுறோம். கொஞ்சம் கடையை தான் சுடிக்கணும். பரவாயில்ல நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆனால் இதுக்கு தானே உங்களுக்கு சாப்பிட்ற வீடியோ கூப்பிடுறது உண்மையா ஏன்னா உள்ள சொல்லிட மாட்டோம். ஏதாவது கருத்து சொல்லி வரேன். நல்லா நல்லா இருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நானே சாப்பிட மாட்டேன். நான் நாளைக்கு தான் சாப்பிடுவேன். எல்லாம் சாப்பிட போடா இன்னையோட சாப்பிடலாம். துவிஞ்சு பிக்காதேங்கோ பாவம் செய்யாதேங்கோ. இந்த ட்வின்ஸ் சொல்ல பாங்க அம்மாவும் சந்திரானம் இங்கே வாரணா இங்கே இருக்குன்னு அப்பா இங்கே எங்க காணையில இது அப்பா அம்மாவும் அத்தாக்களை காணையில ஒரு காட்டுறேன் போருங்க எங்க போருங்க விளங்கையில இங்கே இருக்கு. இந்த நான் இஞ்சால குத்து கல்லாட்டமா நான் இஞ்ச நிக்கிறேன் அதில் ஆடுறேன். இதான் சொன்ன வேணாம் இந்த அளவு ஆளை காணே. உங்களை பம்பர் கூடி போச்சு. இது யாருடாப்பா இது யாரு இது ரசங்கட்டி இப்பதான் காட்டிக்கலாம். உடம்பு தானே எங்க மொத்தம் ரெண்டாலும் 2 பேர் சரி. அப்போ வேற சொல்ல போறீங்களே இல்ல இதோட கூட கதைக்கணுமே இருக்கா இல்லை பலதாக்கப்பட்டீர்கள். சரி அப்ப என்ன உங்களுக்கு நேரம் வந்துட்டு போட பழக்க போயில போட்டேன் உங்களை தாரதே களைச்சி போட்டேன் நான் சுட்டு. உண்மையில் வேறு லெவலில் இருக்குது.
நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி சந்தர்ப்பம் கிடைச்சா செய்யுங்க. அம்மா எப்படி இருக்கு உண்மையில்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. நல்லா இருக்கு. ஓ உண்மையில் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் பெருசாக சாப்பிடல. வீடியோ கட் பண்ண அப்புறம் இதில் ஒன்றுமே இருக்காதான். 2 பேரும் பொறுமையாக கடைப்பிடிக்கணும். வேணா இல்லை இல்லை எண்ணெயாக இருக்கிறபடியே நாங்களோட சாப்பிடையில நாங்கள் காலமைக்கு வடிவாக சாப்பிடுவோம். நிறைய தானே சுடப்போம். ஓகே எனக்கு உண்மையில் காணும் என்ன வகையில் நான் கணக்கு சாப்பிடக்கூடாது. சரி இதுன கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளை மீண்டும் சந்திப்போம். ஓகே தானே? ஓகே பாய்.